யா அஸ்ஸலாமு அலைக்கும். அதோட சவுண்ட் கேக்குது இல்ல? ஹலோ. அயாத். ஓகே. ஓகே குட். உங்களோட சலாம் டல் ஆயிடுச்சு. என்ன டயர்டா? இல்ல. நாங்க தான் டயர்ட் ஆகணும். ஓதி கொடுத்து 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 நாங்க தான் நீட். உங்களோட சலாத்துல டல் ஆயிடுச்சு. சரி, லாஸ்ட் என்ன பாத்தீங்க அயாத்? ஆஹ் ஸ்- ஒரு சென்டென்ஸ் எப்படி எண்ட் பண்றது? வெரி குட். அவசரமா எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க சமரிய. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் ஒன்று குயிக்கா. ஃபர்ஸ்ட் எத்தனை மெத்தட் ஆஹ் இருக்குது? 3. 3. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? குண்டு குண்டு தா வந்தா அது ஆ, ஹாவாக்கி நிப்பாட்டணும். அது ஃபர்ஸ்ட் இல்லாட்டி இல்லையே. ஃபர்ஸ்ட் சுக்குன என்ன? வச்சு நிப்பாட்டணும். முண்டுத்தா வந்தா ஹாவாக்கி சுக்குன் வச்சு நீ பாட்டுன்னு கொண்டு. அது ஃபர்ஸ்ட் அல்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? அது செகண்ட். நீங்க சொன்ன மெத்தட் செகண்ட். ஆ ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பரவாயில்ல, நீங்க தேடினீங்களா? ஓ அப்ப நீங்க எல்லாத்தையும் மறக்க மாட்டீங்க. பத்தி. நீங்க தேடினா உங்களுக்கு விஷயம் மறக்காது. இப்ப உங்களுக்கு டைம் இல்லாம சொல்லலாம். நீங்க தேடலன்னு சொன்னா கட்டாயம் மறந்தீங்க. அதான் கேட்டேன். தேடினீங்க தானே? ஓ ஒன்று குண்டு தாவ ஹாவாக்குற, மற்றது சுக்குன் வச்சு அஹ், நிப்பாட்டுற. ரெண்டு தானா? லாஸ்ட். அப்ப நீங்க மூணையும் தேடல. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க தேடல அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுட்டீங்க. 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட விட்டுட்டீங்க. செகண்ட் மெத்தட்ல ஒரு 95% சரி. ஃபுல்லா 100 சரி ஆகல. ஏன் தெரியுமா? குண்டுத்தா ஆ வந்தா அத ஹாவா மாத்தணும் தான். பட் அங்க சுக்கூன் வைக்கணும். விளங்குதா அயாத்? ஓ ஓ குண்டுத்தா வந்துச்சுன்னால் அத ஹாவா மாத்தி சும்மா ஓதலாவே. அதுக்கு என்ன கஸ்ரா வச்சு ஓதுறதா, பத்தாத்துன்னு வச்சு ஓதுறதா, லம்மு மத்த வச்சு ஓதுறதா தெரியாதே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சுக்குன் வைக்கணும். சுக்கூனை வச்சு தான் ஓதணும். அப்ப நீங்க அத அந்த 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 அதைத்தான் தேடணும். தேடி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மறந்திக்காது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்ட் மறந்துட்டீங்களே. ஈஸியானது, மிச்சம் ஈஸி. குயிக்கா யோசிச்சு பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப ஈஸி. அது சும் மத்த 2 தாவையும் தான் சும்மா தாவையே நிப்பாட்டுற. ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி. நோவலா. நான் ஒரு க்ளூ உண்டு தானே. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து ஃபதஹத்தைன் வந்தால் அல்லது வேற என்ன வரும்? ஆ, கஸ்ரத்தைன். ஆஹா ஆஹா, அப்ப நீங்க டோட்டலா மறந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட். பத்தத்துன் பத்தத்தைன் இல்லாட்டி பத்த மத்து. விலங்குல விலங்குல எப்படி? பத்தத்துன் பத்தத்தைன் இல்லாட்டி ம்ஹும். பத்த மத்து. ம்ஹும். இன்னும் சரியா வரல. ஃபதஹ் மத்து ஓகே, ஃபதஹத்தைன் ஓகே. அடுத்தது என்ன? பத்தத்துன்னா இல்ல. அலிஃப். லாஸ்ட் என்ன? அலிஃப். அலிஃப். இது மூணுல ஏதாவது ஒன்றோ அல்லது ரெண்டோ எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல வார நேரத்துல என்ன செய்யணும்? what to do? எப்படி ஓதணும்? சுக்குன் வைக்கணும். how to decide? ஆ? இல்ல 2 செகண்ட் நீட்டி ஓடணும். 2 செகண்ட் அல்ல. கவனம் அயாத். 2 செகண்ட் அல்ல. 1 செகண்ட். ஜஸ்ட் 1 செகண்ட். சரியா? 2 செகண்ட் அல்ல. ரெண்டு அளவு. ரெண்டு டூ லெவல். உங்களோட ஃபிங்கரை அப் அண்ட் டவுன். அதான் டூ லெவல். உங்களோட ஃபிங்கர் உண்ட அப் பண்ணிட்டு டவுன் டவுன் அப் பண்ற டைமிங். அதான் நான் சொல்றேன் 1 செகண்ட். ஒரு ஃபிங்கர் உண்ட அப் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 1 செகண்ட். 1 செகண்ட். அந்த டைம் தான் நிட்டும். அதான் அந்த கெப் தான் நிட்டுறது. அதுக்கு மேல போகல. சரி. ஃபுல்லா கிளியர் தானே ஓ அயாத்? போன ஓ கிளாஸ்ல உள்ளிட்டு இந்த கிளாஸையும் மறந்துட்டீங்க. சரியா வரல விஷயம். திருப்பி நீங்க போயிட்டு தேடணும். இது வந்து நோட்ஸ் பாடமாக்க வேணாம். வீடியோ போயிட்டு பார்த்து நோட்ஸ் எழுதி நோட்ஸ் எடுத்து பாடமாக்க வேணாம். நீங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் மறக்காது. விளங்கிடுமா? சரி. ஓ சரி, இப்ப நாங்க அடுத்த முக்கியமான மெத்தடுக்கு வருவோம். எங்களோட இன்னொரு ஸ்டெப் தான், நாங்க குர்ஆனை ஓத போறதுக்கு எங்களுக்கு பேசிக்கான 3 திங்ஸ் தேவை. குர்ஆனை நாங்க ரிசைட்டிங் பண்றதுக்கு
எங்களுக்கு பேசிக்காக 3 திங்ஸ் 3 டூல்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் டூல் லெட்டர்ஸ்ட ப்ரொனன்சியேஷன் தேவை. எந்த எழுத்தை எப்படி நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற, இதை நாங்க ஹெவியா ப்ரொனவுன்ஸ் பண்றா, இதை நாங்க சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்றா, இதை நாங்க எப்படி என்ன ஸ்டைல்ல என்ன டிசைன்ல ப்ராக்டிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டருடையும் ப்ரொனவுன்ஸை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது டியூன், ராகம் தேவை. ஓ. சரியா அயாத்? ரெண்டாவது என்ன தேவை? டோன், ரா. டியூன், டோன் அல்லது டியூன் தேவை. தேர்ட் ஒன் லோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தஜ்வீத் ரூல்ஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில போது நீங்க பாடமாகியுமே மெமரைஸ் பண்ணிப்பீங்க. நீங்க போன மதரசாக்கள்ல உங்களுக்கு நோட்டா தந்திப்பாங்க, ஃபுல்லா நீங்க பாடமாக்கி எழுதிதான் வந்திருப்பீங்க. இப்படி 3 விஷயங்கள் இருக்கிற நாங்க எங்கிட்ட இருக்கிற குர்ஆனை பெர்ஃபெக்டாக ரிசைட் பண்றதுக்கு தேவையான விஷயம். கிளியர்? ஓகே. இதுல ஃபெஸ்டிக்கு தானே என்ன பெஸ்ட்? லெட்டர்ஸ்ல ப்ரொனன்சியேஷன் பார்ட். Pronunciation. அதைத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபெஸ்ட்டுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். தேர்ட் பார்ட் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எதை லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே நாங்க சட்டங்களையும் நாங்க நோட்ஸ் தர மாட்டோம், உங்களை மெமரி பண்ண சொல்ல மாட்டோம், ரிமைண்ட் பண்ண சொல்ல மாட்டோம், மெமரைஸ் பண்ண சொல்ல மாட்டோம். சட்டங்களை நாங்க உங்களோட ஓதல்ல நாங்க செக் பண்ணுவோம், உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் தான், சரியா? ஆனா நம்பர் 2 பார்ட் என்ன? நம்பர் 2 Tone. டோன். இந்த டோன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை நான் கிளாஸ்ல படிக்கிறேன்ல, அயாதுல டோனை எனக்கு படிப்பீங்கள்மா? அயாத்து டிகிற டோன் இப்படிதான் வரும்னு சொல்லி எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அயாத், உங்களோட வாய்க்குள்ள ஓ. இருக்கிற டோன் யாருக்கு தெரியும்? எனக்கு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு உரிய டோன், உங்களுக்கு ஸ்பெஷலானது உங்களுக்கு தான். ஓ. அது உங்களோட உம்மிக்கோ உங்களோட அபிக்கோ அல்லது எனக்கோ அல்லது இன்னும் ஒருத்தருக்கோ யாருக்கும் என்ன செய்யலாது, காப்பி பண்ண இயலாது. ஓ. ஓகே, அதான் டோன். சரி, இப்ப அந்த டோன் தான் எங்களோட ஓதலுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஓதல் நல்லா கேட்டு வருங்க. நீங்க என்னதான் லெட்டர்ஸ்ல உச்சரிப்பு, அதாவது லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல நீங்க ஹை லெவல் டாப் லெவலுக்கு நீங்க போனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற டோனை நீங்க எடுத்து ஓதுறதுக்கு ரெடி இல்லைன்றால் நாங்க ஓதல்ல 0 தான், ரிசைட்டிங்ல நாங்க 0 தான். விளங்கினா ஓ. அயாது? நீங்க சின்னால் உங்கள்ட்ட அழகான டோனிக்கும் அந்த டோனை நீங்க எடுத்து ஓதணும். நான் உங்களுக்கு ஐடியா தருவேன், உங்களோட டோனை நீங்க எப்படி எடுக்கலாம், அதான் நாங்க கண்டிப்பா பார்க்க போறோம். சரியா? சரி. அதே போல சட்டம் அப்படித்தான். உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் 1 பை 1 நோட்டா எடுத்து பக்காவா பெர்ஃபெக்டா எல்லாம் நீக்கிது என்றாலும் உங்களால ஓத இயலாது. உங்களால சட்டத்தை பேச இயலும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண இயலும், ஆனால் என்ன செய்யலாது? ரிசைட் ஓடேலா. பண்ண ஓத இயலும். ஓதணும் என்றால் இந்த 2 பார்ட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் தேர்ட் பார்ட்டும் நீங்க படிச்சு கொண்டிருக்கிற அதே நேரத்துல டோன் என்ற செகண்ட் பார்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களோட ஓதல் உங்களுக்கு சாத்தியமாகும். இப்ப நாங்க டோனை பத்தி பார்ப்போம். சரி, டோன்ல இருக்கிற முதலாவது பாயிண்ட் என்னென்றால் அல்லாஹ் தாலா நேச்சர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் தந்திக்கிறான். இப்ப எனக்கு ஒரு டோன் நீக்கும், உங்களுக்கு உங்களோட டோன் நீக்கும், உங்களோட அபிக்கு ஒரு டோன் நீக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு டோன் நீக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோன் நீக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டோன்ல அவங்க குர்ஆனை ரிசைட் பண்ணணும். நீங்க பேசிட்டு நான் அப்துல் ரஹ்மான் சுதேசியை போல ஓத போறேன், அவரை டோன் எடுத்து ஓத போறேன்னு நீங்க ரெடியாக தேவையில்லை. ஓகே, உங்கள்ட்ட சரி. தந்திக்கிற டோன் பெஸ்ட் குவாலிட்டி, அதை நீங்க சரியா எடுத்துக்கொண்டா சரி. ஓகே, ரெண்டாவது ராகம் என்கிறது டோன் என்கிறது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் லென்த் எடுத்து ஓதுறேன்னு நீட்டி ஓதுறேன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஓ. நாங்களும் பார்த்துட்டேன், வேணா ஒன்றை பார்த்துட்டுமே. வசனத்துல எண்ட்ல ஃபத்ஹ மத்து ஃபதஹத்தைன் அலிஃப் வந்தா ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டுங்கோ என்று சொன்ன விஷயம். ஓ. அத போல இன்னும் பல பிளேசஸ் இருக்குது குர்ஆன்ல.
மோர் தென் 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட்ஸ் இப்படி நாங்க செகண்ட்ஸ் கணக்குல டைம் எடுத்து நாங்க லென்த் நீட்டி ஓதுறதுக்கான இடங்கள் குர்ஆன்ல இருக்குது. சோ அந்த நீட்டி ஓதுற இடங்கள் தான் எங்கட டோனை டெவலப் பண்ணும். இன்னொரு வகையில சொல்றேன்டால் நீட்டி ஓதாம ஓதுறதுல ஓதினா அப்படி டோன் இல்லாம எங்கள்கிட்ட விளங்குதா? அயாத் இப்ப நீங்க நீட்டி அழகா ஓ நீட்டி எடுத்து ஓதுனா தான் மாஷா அல்லாஹ் அயாத் நீட்டி ஓதுறார், ராகம் எடுத்து ஓதுறாருன்னு நான் சொல்லுவோம். அப்ப ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவல் தான். நீங்க நீட்டி ஓதின அர்த்தம் என்ன? நீங்க டோன் எடுத்து ஓதுறீங்க, ராகம் எடுத்து ஓதுறீங்க என்ற அர்த்தம். சரியா அயாத்? சரி அப்படி நீங்க ராகம் எடுத்து ஓதுறீங்கன்ற அர்த்தம் மாஷா அல்லாஹ் உங்களோட ஓதல் நல்ல ஒரு ட்ரெக்குக்கு வரப்போகுது என்ற அர்த்தம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று வசனத்திட எண்டிங்ல நிப்பாட்டுற ஸ்டைல் ஒண்டிக்குது. ரெண்டாவது ஓதுற ஸ்டைல்ல டோன் எடுத்து ஓதுறதுங்கிறது முக்கியமான ஒரு ஸ்டைல். சரியா? இதை விட முக்கியமான ஓகே விஷயம் என்ன தெரியுமா? இந்த லென்த் எடுத்து ஓதுறது இதான நீட்டி ஓதுறங்கிறது குர்ஆனு கிடைச்சிக்கிற ஸ்பெஷலான விஷயம் உண்டு. சரியா? இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் மிஞ்சி போனால் மிச்சமே எடுத்து போனாலும் ஜஸ்ட் 1 செகண்ட்ஸ்க்கு மேல நாங்க நீட்ட மாட்டோம். ஏன்னா சி ஓ சி என்றால் அவ்வளவுதான். SEE போட்டால் அதுக்கு மேல சி நீட்ட இயலாது. ஏன்னா அப்படி நீட்டினா அது இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் இல்ல, வேற ஒரு லாங்குவேஜா போயிடும். ஏன்னா ஓ தமிழ்லயும் அப்படிதான். எல்லா லாங்குவேஜ்லயும் குறிப்பிட்ட ஒரு ஸ்டெப்புக்கு மேல நாங்க நீட்டி நாங்க ஒன்று சொல்ல மாட்டோம். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அழகா ராகம் எடுத்து ஓதுறதுக்கு நாங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளணும். இதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப நாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம். டோனுங்கிறது அப்ப ஏதோ ஒரு நேரடியா டச் ஆகுது, லிங்க் ஆகுது, நீட்டுதலோட லிங்க் ஆகுது. எப்படி? டோன் என்ற கன்செப்ட் நீட்டு நேரடியாக லிங்க் ஆகிற டச் ஆகிற விஷயம் லென்த், நீட்டுதல். சரியா யார்? சரி, நீட்டுதலுக்கு நாங்க ஓ அரபுல யூஸ் பண்ற சொல் மத்து. என்ன சொல்லுவோம்? மத்து மத்து. மத்த நாங்க ரெண்டா டிவைட் பண்றோம். இன்னைக்கு நான் படிக்க போற சாப்டரே மத்து தான். இந்த பாடத்துல சமரி மத்து தான். அப்போ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல எப்படி ஸ்டாப் பண்ணணும் என்ற கான்செப்ட் தெரியும். இன்றைய பாடத்தோட உங்களுக்கு மதுரை கான்செப்ட் தெரிஞ்சுக்கும். அப்பதான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓதலாம். இது ரெண்டும் தெரியாம எங்களுக்கு ஓதல. அது ஏன்டா ஓதுறதுல டோன் வராது. இது தெரியாட்டி அந்த எண்டிங்ல எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாட்டி எப்படி போய் நிப்பாட்டுன்னு தெரியாது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, மத்து என்று சொன்னால் நீட்டுதல். இதுக்கு பின்னால நான் மத்துன்னு தான் பேசுவேன். நீட்டுதல் தமிழ்ல பேச மாட்டேன். ஓகே, மத்து என்ற சரி சிம்பிள் வேர்ட், மிச்சமே சிம்பிளான வேர்ட். மத்த நாங்க ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்று சொல்லுவோம் மத்தினுடைய சிம்பிள்ஸ் அடையாளங்கள். ரெண்டாவது மத்திர லெட்டர்ஸ். இதெல்லாம் மத்திர சொல்லுங்க பாபம். லெட்டர்ஸும் அடையாளம் லெட்டர்ஸும் அடையாளங்களும். அடையாளங்கள் என்று சொல்றது என்ன தெரியுமா? இதான் அடையாளங்கள். பாருங்க அடையாளங்கள்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு இதுல பேர்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன பேர் சொல்லுங்க, பேரை பாப்போம். அத்த மத்து கஷ்ட மத்து லம்ம மத்து அது என்னது இப்படி ஒண்ணு வந்தீங்க? இப்படி கொரோனா கண்டிக்கிறீங்களா? இப்படி ஒன்று ஆ ஓ என்னது? என்னத்த பேர் உங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம். நான் நீங்க நீட்டி ஓடுறேன் இப்ப நான் கேட்டாயா அதுக்கு ஒரு பேர் உண்டிக்கணுமே. இப்ப நீங்க நிறைய இடத்துல ஓது போய்ப்பீங்க, அவங்க என்ன பேர் சொல்லி தந்தாங்க அவங்களுக்கு? மறந்து மறந்துட்டா? மறந்து மறந்துட்டா? ஆஹா ஆஹா, பெரிய விஷயம் உண்டு. நல்ல விஷயம், மறந்தது அப்படியே மறந்த மாதிரி ஆகிட்டும். ஞாபகப்படுத்த வேணாம். சரியா? இதுக்கு நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இப்ப நாங்க படிக்கிற கான்செப்ட் எந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியினுடைய அடையாளம். அவ்வளவுதான். இது என்னது? மத்து மத்திர அடையாளம். எப்படி சொல்லணும்னு கேட்டா என்ன இது? மத்து அடையாளம் மத்திர அடையாளம். இந்த மத்திர அடையாளம் ஓகே. மத்திர லெட்டர்ஸ் பாருங்க எத்தனை வைக்குது? ப்ரியா மத்திர லெட்டர்ஸ் எத்தனை? 3. விச் ஒன்? சொல்லுங்க பாப்போம். அலிஃப் யா வாவ்
யா அண்ட் வாவ். யா அண்ட் வாண்டு சும்மா எம்டியா சொல்லக்கூடாது. சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் சுக்கூன் செய்யப்பட்ட வாவும் முக்கியம். சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் சுக்கூன் செய்யப்பட்ட வாவும். அலிஃப் எம்டியா வரும். அது நோ ப்ராப்ளம். ஓகே, இப்ப இதுல அடுத்த முக்கியமான விஷயம் அயாத், நீட்டுதல் கேன்சல். இந்த ரெண்டு பாக்ஸும், நீல பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ்ல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு ஜஸ்ட் 1 செகண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ ஃபத்தஹ்மது வந்தாலும் 1 செகண்ட், மத்திய எழுத்து அலிஃப் வந்தாலும் 1 செகண்ட் தான் நாங்க நீட்டுவோம். நாங்க இன்ஷால்லா பின்னுக்கால உங்களுக்கு அதை டீப்பா நாங்க ஒவ்வொரு வசனங்களா ஓதுற நேரம் நீங்களே அதை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனா இப்படி ஒண்டிக்கு தானே மகத்தையா பக்கத்துல இருந்துக்கிறார் மத்தியினுடைய அடையாளம் என்று சொல்லி, ஓ இவரை நீங்க எந்த இடத்துல கண்டாலும் நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த இடத்துல ஆறுதலாக அமைதியாக மோர் தென் 3 செகண்ட், ஆக மினிமம் 3 செகண்ட் நீங்க நீட்டணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ விலங்கு சொல்றது ஆக மினிமம் லெவல் 3 செகண்ட்ஸ். உங்களுக்கு அது கூட நான் நீட்டி ஓத போறேன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க நீட்டி ஓதலாம். எந்த இடத்துல வந்தாலும் இப்போதைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை. இல்லைங்களா? சரி. சரி, இப்ப நான் இப்படி ஒரு வசனம் மட்டும் தந்திக்கிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பாபு. ஃபுல் வசனவா? எஸ், ஃபுல் தான். إياك نعبد وإياك نستعين. திருப்பி ரிப்பீட் பண்ணி ஓதுங்க. கொஞ்சம் ஜாரா ஓதணும். நல்லா إياك ஓதணும். نعبد وإياك نستعين. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் முடிச்சீங்க. ஏன் இந்த தாளை நீட்டினீங்க? நஅ்புது நீட்டுப்படுது. வை த ரீசன்? தாலு பக்கத்துல மத்திர அடையாளம் அல்லது மத்திர எழுத்து எது மீக்குது அப்படியா? வா வந்தீங்க அப்படியா மத்திர எழுத்து? இல்ல. அப்படியே நீட்டினீங்க. நஅ்புது நீங்க தான் நீட்டி ஓதுனீங்க. نعبد. வை அப்ப ஓத போகலையே நீட்டுறீங்க இப்ப. திருப்பி ஓதுங்க பாபு. إياك نعبد وإياك نستعين. பாத்தீங்களா நான் ஹோலி தாளத்தான் பேசினேன் அயாத். நான் அந்த தாளை மட்டும் தான் பேசினேன். நீங்க அவசரப்பட்டு அடுத்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட பாக்குறீங்களே. ஹயர். إياك نعبد وإياك نستعين. இந்த யாவெல்லாம் நிட்டலாம், பிரச்சனை இல்லை. டைம் எடுத்து நிட்டலாம். நீங்க விட்டுட்டு ஓட பாக்குறீங்க. சரிங்களா? சரி, ஓகே, நாங்க இன்ஷா அந்த வசனத்தை பின்னுக்கால ஓதுவோம். இப்ப விளங்கினா இப்ப இந்தா வந்து மத்ர அலிஃப், இந்தா ஓ வந்து இது மத்ர அலிஃப். இந்த இடத்துல வந்திருக்கிறாரு மத்ர யா. லைட் தானே இப்ப எல்லாம் இதெல்லாம் கிளியர் தானே? பிரச்சனை ஓ இல்லையே? ஓ ஓகே, இதுல நாங்க இன்னும் ஒரு மத்த பத்தி படிக்க போறோம். மத்தினுடைய ஒரு அட்வான்ஸான ஒரு ஸ்டெப் ஒன்று தான் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கதான் விஷயம் ஒண்டிக்கு. இந்த இடத்துல ஒரு மத்து ஒட்டிக்குது. சரியா? இப்ப இதுல நாங்க ஒரு செகண்ட் நீட்டி அனுப்பாட்டினீங்க அப்படியா? நஸ்தஈன் அப்படி அனுப்பாட்டினீங்க. இல்ல. ஏன் அது கூட நீட்டீங்க? பிழை அது. ரூல்ஸ் என்ன? மத்திர எழுத்து வந்தா 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும் என்றுதான் ரூல்ஸ். அப்ப இப்படி கூட நீட்டுற வேற என்ன செய்ய ரூல்ஸ் செய்கிற அப்படியா? என்ன தெரியும்? இல்ல. மாய்க்கு அப்படியா? ஆ சரி, ஓகே. நான் அதுல விஷயத்த சொல்லி தாரேன், கவனமா கேட்டுக்கொள்ளணும். சரியா? இது சொல்ல வர விஷயம் சரி. என்னென்றால் கவனமா கேட்டுக்கொள்ளணும். சரியா? மத்தினுடைய எழுத்து வந்து மத்திய எழுத்து வந்தானே இந்த இடத்துல ஓ வந்து வசனத்துல வசனம் இது முடியுது அப்படித்தானே? ஓ வசனம் முடியுது. நல்லா கேட்டுக்கொள்ளணும். வசனம் முடிகிற இடம், வசனம் ஒரு வேர்சஸ் முடிகின்ற இடம், அல்லது எப்ப எல்லாம் முடியும்? வசனம் முடிஞ்சாலும் முடிஞ்சுது, அல்லது உங்களுக்கு மூச்சு கஷ்டமாகி நீங்க நிப்பாட்டுறதுண்டாலும் ரூல்ஸ் உண்டுதான். சேம் ரூல்ஸ். சரியா? அப்படி சரி. வசனம் முடிகிற இடத்துல நல்லா கேட்டுக்கொள்ளணும். வசனம் முடிகிறேன்னு சொன்னா திருப்பியும் சொல்றேன், வசனத்துல லாஸ்ட் மட்டுமல்ல,
இடையில நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க, எனக்கு இதுக்கு பின்னால ஓத இயலாது, என் மூச்சு போதும் என்று சொல்லுது, நிப்பாட்டினாலும் அதுவும் as well as end of the versus the place தான் அது. சரியா? அதுவும் சரி versus the last place தான். அப்படியான சந்தர்ப்பத்துல லாஸ்ட் லெட்டருக்கு நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற நேரம். என்ன அடையாளம் வைக்கிறீங்க இப்ப? நூடுக்கு இங்க என்ன வச்சுக்கிறீங்க? சுகுன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. அப்படி நிப்பாட்டுற நேரம் அதுக்கு முன்னால வாரது இந்த இடம். நான் பாக்ஸ் ப்ளூ கலர்ல பாக்ஸ் அடிச்சுக்கிற இடம். இந்த இடத்துல வாரது நல்லா பார்த்துக்கணும். இந்த பாக்ஸ்ல வாரது ஒன்று மத்தினுடைய எழுத்துக்களா இருக்கும், அல்லது மத்தினுடைய அடையாளங்கள் ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லமு மத்து ஆயிக்கும். நல்லா கேட்டுக்கணும். இந்த யா வந்துக்கிற இடத்துல ஒன்று யா வரலாம், வேற என்ன வரலாம்? வத்தமத்து ஆமா. கஸ்ரமத்து லம்மத்து இல்ல, வா வரலாம் அல்லது அலிஃபு வரலாம். இது மூன்றுல ஒன்று இந்த இடத்துல வரலாம், அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் அடிச்சுக்கிற இடத்துல, அல்லது இது மூன்று உண்டு, அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று வரலாம். விளங்கிச்சா விஷயம்? ஓ இது மூன்று, அப்ப மொத்தம் எத்தனை இது? 3 3 6. ஆறு இந்த 6ல ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் அதுக்கு முன்னாடி வார எழுத்திக்கிற இந்த கிரீன் கலர் எழுத்து என்ன எழுத்துங்க வந்துக்குது? அது ஹா அது ஹாவா? ஐன். இல்ல பாத்தீங்களா கைன் என்ன? கைன் ஐன் ஐன். மாத்திட்டீங்க. எல்லாத்தையும் எழுத்தெல்லாம் மாறுதுன்னா இந்த ஐனை நீங்க மினிமம் 2 செகண்ட்ஸ் நீங்க நீட்டி ஓதணும். மேக்சிமம் நீங்க 3 செகண்ட்ஸுக்கு போகலாம், நோ ப்ராப்ளம். விளங்கினா விஷயம் எப்படி? எனவே இந்த பிளேஸ்ல வந்து நஸ்தஈன் என்று நிப்பாட்ட முடியாது, அது பிழை. இதைத்தான் மிச்சம் விளக்கமாக இந்த பாக்ஸ் சொல்லுது. இந்த பாக்ஸ் விளங்கப்படுத்துது. இந்த இடத்துல நீங்க நீட்டுற அளவை பத்தி சொல்லுது. இதான் மத்தினுடைய சப்ஜெக்ட். லாஸ்டா வழங்கப்படுத்தின மத்திய சப்ஜெக்ட் விளங்கிச்சா உங்களுக்கு ஃபுல்லா? ஓ ஓகே. எனக்கு அடுத்த கிளாஸ்ல மத்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிட்டு வரணும். சரி ஓகே, அடுத்த கிளாஸ் எனக்கு மத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் இது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகலாம். பேசிக்கலி நாங்க ஓதுறதுக்கு தேவையான சில விஷயங்களை ஸ்டார்டிங் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். இதுல எதையுமே நீங்க பாடமாக்கி நோட் எடுக்கப்படாது, முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதுல பிராக்டிஸ் பாட்டுக்கு நாங்க நேரடியா போற நேரம் இதெல்லாம் உங்களோட ரிமைண்ட்ல ஓ இருக்கணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் போற நேரம் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ரெக்கார்டு கேட்டு இன்ஷா அல்லாஹ் பலசையும் பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்க. இப்போ குர்ஆன்ல நிறைய தேடணுமா? சரி அஸ்ஸலாமு அலைக்கும்.